ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன், அவன் திரும்பி திரும்பி தப்பு பண்ணுறான். திரும்பி திரும்பி ஜட்ஜு கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ ஜட்ஜு கேட்டார், ஏன்டா திருப்பி திருப்பி மாட்டிக்கிட்டு வரியே, நீ திருந்தவே மாட்டியான்னு கேட்டார். அதுக்கு அந்த கைதி கேட்ட, நீ சட்டத்தை மாற்றுங்க, என்னையா மாற்ற பார்க்குறீங்கன்னு சொன்னான். ஜெயிலுக்கு நீதிபதி அவர் அனுப்பிச்சிட்டாரு. சிறை அதிகாரியை கூப்பிட்டு ரகசியமாக ஒரு திட்டத்தை செய்ய சொன்னார். அவனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன், அவனை திருத்தணும், நான் சொல்கிறத செய்யுங்கன்னாரு ஜட்ஜு. சிறையில் அந்த கைதிக்கிட்ட ஃப்ரீ சாப்பாடு இல்லை, நீ டெய்லி வேலை செஞ்சால் 200 ரூபா கூலி, அதை வச்சு தான் நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடுங்கன்ட்டார். ஃப்ரீ சாப்பாடு கிடையாது, 200 ரூபா கூலி, நீ அதை வச்சு தான் சாப்பிடணும். அப்புறம் ஜட்ஜி என்ன பண்ணார்னா, ஜெயிலர்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் சில கைதிகளை கூப்பிட்டு, அவன் 10 நாள் வேலை செஞ்சு கூலி வாங்கிட்டு போகிற வழியில் அவங்ககிட்ட போய் அந்த 200 ரூபாயை பறிச்சிருங்கன்ட்டார். கூலி வாங்கிட்டு போகும்போது 200 ரூபாயை பறிச்சிருங்கன்ட்டார் சில கைதிகளை விட்டு. ஃபஸ்ட்டு நாள் பறிச்சிட்டாங்க காசை. அதே மாதிரியே காசை கையில் காசு இல்லை, சாப்பிட முடியல, கையில் காசு இல்லை, சாப்பிட முடியல, பசியால் துடிக்கிறான் ரொம்ப. அப்புறம் ரொம்ப நேரம் கெஞ்சின பிறகு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அடுத்த நாளும் கொள்ளடிச்சிட்டாங்க, அடுத்த நாளும் கொள்ளடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு வாரம் போகுது. ஒரு வாரம் கழிச்சு இப்போ நீதிபதி அவனை கூப்பிட்டார். இப்போ அவன் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச காசை ஒரு நிமிஷத்தில் பறி கொடுக்கறது எவ்வளோ பெரிய கொடுமை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பசி வந்தால் அது எவ்வளோ பெரிய கொடுமை, அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நீதிபதி அப்படி திருத்தியிருக்கார். இங்கே இப்போலாம் எங்கே திருத்துறாங்க, இன்னும் குற்றவாளியாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணால் திருப்பி அவன் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும், திருப்பி அவன் அந்த தப்பை பண்ணாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். வள்ளுவர் சொல்கிறார், ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணால் அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்கணும், திருப்பி. தக்காங்கு தாங்கி தலை செல்ல வெண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. தக்காங்கு நாடி, தக்கு ஆங்கு நாடி, தக்கு ஆங்கு நாடி, தக்க நேரத்தில் தக்க முறையில், நாடினா ஆராய்ச்சி பண்ணி, தக்காங்கு நாடினா தக்க முறையில் ஆராய்ச்சி பண்ணி, தக்க முறையில் ஆராய்ச்சி, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால், திருப்பி அந்த தப்பு நடக்காத மாதிரி பார்த்து, தக்காங்கு நாடி தக்க நேரத்தில் அந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி, தலை செல்லா வண்ணத்தால் மீண்டும் அது நடக்காத மாதிரி, தலை செல்லா திருப்பி அதே தப்பு நடக்காத மாதிரி வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒத்து ஆங்கு ஒருப்பது, ஒத்து ஆங்குன்னா அதுக்கு ஏத்தது போல, ஒருப்பதுன்னா தண்டிப்பது, வேந்துன்னா மன்னன், அவன் தான் நல்ல மன்னன். ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல். ஒருத்தல்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார், ஒருத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருத்தல்னா தண்டித்தல், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை, ஒருப்பதுனா தண்டித்தல், ஒருப்பதுனா தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்து ஆங்கு ஒருப்பது வேந்து. தப்போட காரண காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி திருப்பி அந்த தப்பு நடக்காத அளவுக்கு ஒத்து ஆங்கு ஒருப்பது வேந்து, அதுக்கேற்ற தண்டனையாக கொடுக்கறது நல்லது. நல்ல வேந்தனுக்கு அழகு, நல்ல வேந்தனுக்கு படிங்க. தக்காங்கு நாடி தலை சென்னா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து.